வேலைக்கு போகணும்னு கேட்டாப்பா. சர்டிபிகேட் இல்லாம வேலைக்கு போக முடியாதுன்னு. அதான்ப்பா. நான் வேணா, நான் படிக்க வச்ச படிப்பு மட்டும் வேணுமா? அப்படி ஒண்ணு வேலைக்கே போக வேணாம். அப்பா, ஐயோ அப்பா, வேண்டாப்பா. அப்பா வேண்டாப்பா, கிழிக்காதீங்கப்பா. சொத்துள்ள புள்ளைய மடக்கன எல்லாத்தையும் அபகரிச்சிடலான்னு பிளான் பண்ண. இப்ப அதுக்கு வழி இல்லைன்னதும் அவளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க பாக்குறியா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? மீனா ஒன்றும் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு என் குடும்பம் ஒன்றும் நல்லா உழைச்சி போயிடல. பிள்ளைங்க குடும்பத்துலேருந்து முத வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் அதை அங்கீகரிக்க நல்ல மனப்பான்மை எங்கள் குடும்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். மனசு ரொம்ப நல்லா இருந்தா உன் காசுல படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனையா? என் காசுல படிச்சவள உன் வீட்டுக்காக வேலைக்கு அனுப்பக்கூடாது. ஏங்க அப்படி படிப்புக்கு அந்த பிள்ளைக்கு எப்படித்தான் செலவழிச்சிங்க? வேண்டா சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். நான் அவளுக்கு செலவு பண்ணதெல்லாம் நீ கனவுல கூட திருப்பி கொடுக்க முடியாதியா? இளவரசியா இளவரசி, அப்படி வளர்த்த என் பொண்ண. அந்த பிள்ளை அதை விட சந்தோஷமா இருக்கணும் தானே அரண்மனை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்துச்சு? பேசுறதெல்லாம் நல்லவ மாதிரி யோக்கியமா பேசுற. நல்லவே தாங்க, யோக்கியம்தான். உங்க கூட நான் எத்தனை வருஷம் தொழில் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கே நல்லா தெரியுமே. ஆமாமா, நான் பேசலனாலும் பரவாயில்லன்னு எனக்கு தெரியாம என் வீட்டுல இருந்து சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வர சொல்ற அளவுக்கு யோக்கியம் தாயா நீ. சர்டிபிகேட் என் மகளுக்கு நான் வேணான்னு வீட்டை விட்டு ஓடுவா. அவ புருஷன் வீட்டுக்கு சம்பாதிக்க வெக்கமே இல்லாம எனக்கு தெரியாம என் வீட்டுல இருந்து சர்டிபிகேட் கேப்பா. இதையெல்லாம் செய்யற நீங்க யோக்கியனுங்க, நான் அயோக்கியனா? நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு. சர்டிபிகேட் கேட்டாங்களா? யாரு? வேற யாரு? உன் தம்பியும் என் வீட்டுல இருந்து ஓடி போச்ச தருதல அவளும். வெக்கம் இல்லாம அவளை விட்டு சர்டிபிகேட் கேட்க சொல்லிட்டு இந்த பக்கம் பஞ்ச் டயலாக் விடுறியா? உன் நடிப்ப ஊர் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு சர்டிபிகேட் கேட்டு அனுப்புவேன், அப்புறம் சொத்து பத்திரம் கேட்டு அனுப்புவேன். என்ன கேனையன்னு நினைச்சியா? இத பார் சத்தியமூர்த்தி, என்னைக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டு போனாலோ அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், அவளுக்கு என் பக்கம் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட தரக்கூடாதுன்னு. உன் நடிப்பை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, நீயும் உன் குடும்பம். இவ்வளவு தூரம் சொல்லியா சர்டிபிகேட் கேட்டாங்களா? என்னையா முழிக்கிற? போயா. என்னடா இன்னைக்கு பூரா காணோம்? காலேஜ் இல்லையா உனக்கு? ஆமா, எங்களுக்கு லீவே கிடையாது. அப்படியே வாரத்துக்கு 7 நாள் தீபாவளி பொங்கல்னு கூட லீவ் இல்லாம நாங்க காலேஜ் போயிட்டே இருக்கணும். நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க, அப்படிதானே? ஏண்டா லீவுனா லீவுன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இவ்ளோ பேசுற? காணமே காலேஜ் போயிட்டியோன்னு நினைச்சேன். கடைக்கு போனேன், மூட்டையை முதுகுல ஏத்திட்டாங்க, அந்த கடுப்பு தான். சாரி நீ. கடைக்கு போனதுக்கு இந்த பேப்பர் ஒண்ணுதான் மிச்சம். ஆமா, நீ என்ன திடீர்னு கடைக்கு போயிருக்க? கதிரண்ணன் போல இல்ல, அதான் என்ன கூப்பிட்டாங்க. அவங்களும் கிளம்பி போனாங்களேடா, கடையில இல்லையா அவங்க? அவங்க கடையில இல்லையே, வேற எங்கேயா போயிருப்பாங்க. வேற எங்கடா போவாங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது பார்க்க போயிருப்பாங்க. டேய், போத வாங்க போற. கதிர் ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது. நான் எப்ப கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போனேன்னா? போறியோ இல்லையோ, உனக்கு நினைப்பு பூரா அதானே, எப்போ கல்யாணம் பண்ணலாம், எப்போ பொண்ணுங்க கூட அரட்டை அடிக்கலான்னு. நினைப்பு இருந்த எதுக்கு? ஒன்னும் சிக்க மாட்டேங்குது. என்ன சொன்ன? ஒழுங்கா படிக்கிற வேலைய பாருடானா. டேய் நீ சொல்டா, உனக்கு வேற எந்த மாதிரி பொண்ணு வேணும்? அது குணத்துல தனானி மாதிரி இருக்கணும். தனானிக்கு தங்கச்சி மட்டும் இருந்துச்சு,
எப்பவோ கரெக்ட் பண்ணியிருப்பேன். ஏன் நீ உங்களுக்கு தங்கச்சி இருந்தா எனக்கு கட்டி கொடுத்துருப்பீல? உனக்கு கொடுக்காம வேற யாருக்கடா கொடுப்பாங்க? அது இத மறந்துட்டேன் பாருங்க. என்னடா அது? அண்ணி, காரைக்குடியில ஜோடி பொருத்தம் நடக்குதாம், போறீங்களா? காரைக்குடியிலயா? எங்கடா? கல்யாண மண்டபத்துல தான். சிறந்த ஜோடிக்கு பரிசு 50,000. ம் 50,000-மா? பணம்னா மீனா அண்ணி போனாலும் போவாங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஜோடி பொருத்தம்னா ஒரே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பதில் சொல்லணும். அண்ணன் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று சொல்லுவீங்க. தனோனி, நீங்களும் பெரிய அண்ணனும் போங்க, பரிசு கன்ஃபார்ம். முளையனி, ஆ? நீங்க கூட போலாம். நீங்க போனாலும் பரிசு கன்ஃபார்ம் தான். டேய், நான் போய் பரிசு வாங்கி காட்டவா? அப்படியா? ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. ஜீவானனுக்கு எந்த காய்கறி ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. உருளைக்கிழங்குடா. அவனுக்கு வெண்டைக்காய் தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வியிலே அவுட்டு. சரி, காய்கறியை விடு. அவனுக்கு பிரவுன் கலர்னா ரொம்ப பிடிக்கும். இவ ஒருத்தி, அவனுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ரெண்டாவது கேள்வியும் அவுட்டு. ஆமா, இந்த ஜோடி பொருத்தத்துல இப்படிதான் கேட்பாங்களாடா? இப்படி கேட்டு ஒரே மாதிரி ஆன்சர் பண்றாங்களான்னு பாப்பாங்க. ஆ. அப்புறம் வேற மாதிரி நிறைய கேட்பாங்க. ஓ. வேற என்னடா கேட்பாங்க? ஏன் போட்டிக்கு போறீங்களா? சும்மா கேள. இல்ல, நாங்க நல்ல ஜோடியான்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி. அண்ணன் உங்ககிட்ட அழுதுருக்காங்களா? இது என்னடா கேள்வி? நிறைய முறை அழுதுருக்காங்க. அண்ணன் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? அவர் என் புருஷன்டா. ஐய, இப்படி அங்க பதில் சொல்லுவிய? ஏன் பிடிக்கும்னா, அது ஏன் பிடிக்கும், என்ன காரணத்தினால பிடிக்கும்னு சொல்லுங்க. சரி, மாமா ரொம்ப நல்லவரு, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு, என் மேல அக்கறையா இருப்பாரு, எனக்கு காலை பிடிச்சு விடுவாரு, நான் என்ன கேட்டாலும் செய்வாரு. அதுல ஐயோ, இருந்து இது அண்ணி, வரைக்கும் அண்ணி, இருங்க இருங்க, இம்புட்டு நேரமா சொல்லுவீங்க? எனக்கு அவ்வளவு பிடிக்கும்டா. போதும் போதும். முல்லேனி, நீங்க சொல்லுங்க, கதிரண்ணா எம்புட்டு பிடிக்கும் உங்களுக்கு? போடா. அண்ணி, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காம எப்படி? சரி, கல்யாணம் ஆனதுல இருந்தே பிடிக்குமா? ஏண்டா? தனா அண்ணி அண்ணனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க, மீனா அண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே, டிஷ்யூம்ல கல்யாணம் பண்ணீங்க. அதனாலதான் கேட்டேன். அதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு? விடு. சும்மா சொல்லுங்க அண்ணி. ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. எந்த ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு இது அவர் மேல வந்துச்சு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அதான். அடுத்தவங்க கதையை கேக்குறதுல என்ன ஒரு ஆர்வம்? ஏன் உனக்கு இல்லையா? இருக்கு இருக்கு, பேசாம கேளு. நீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்லலாமா? அத மட்டும்தான் சொல்லணும். முதல்ல எனக்கு அவங்க மேல பெரிய இதெல்லாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காதுங்க. எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. எங்க வீட்ல வேற அம்மாக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்காதா?
அதனால இவங்க கூட கல்யாணம் நடக்கும் இப்படியெல்லாம் உட்கார்ந்துருப்பேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இங்க வந்தப்போ பல நாள் எங்கேயாவது ஓடிடலான்லாம் தோணும். ஒரு ரூம்ல சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் கூட இருக்க சொன்னா எப்படி இருக்கிறது? எல்லாருக்கும் கல்யாணம்னா ஒரு ட்ரீம் இருக்கும்ல, எனக்கும் இருந்துச்சு. நல்லா படிச்சிருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், மாடர்னா ட்ரெஸ் பண்ணணும், கலகலன்னு பேசணும், எப்பவும் சிரிக்கணும். ஆனா இவங்க கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே. எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. அழுகையா வரும், செத்து போயிடலான்னு கூட தோணும். ஐயோ மேடம் மேடம் இருங்க இருங்க, அவங்க நினைக்கிறத அவங்க சொல்லட்டும், விடுங்க. நீங்க சொல்லுங்க. எங்க வீட்டுக்கும் திரும்ப போக முடியாது, உங்ககிட்டயே வந்து சொல்ல முடியாது. போக இடம் இல்லாம அப்படியே இருந்துட்டேன். அப்படியே உருண்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிருமே. கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்ந்துதான் ஆகணும்னு ஒரு நினைப்பு, எரிச்சல். ஆனா பிடிக்கவும் இல்ல. அப்புறம்தான் சிரிக்கிற மாதிரி, கவனிக்கிற மாதிரி, பேசுற மாதிரி இப்படியெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சேன். அதுவே பழகிடுச்சு. அப்ப அண்ணனை பார்த்து சிரிக்கிறது, கவனிக்கிறது இதெல்லாம் என்ன நடிப்பா? நடிப்பா நடிப்பா? ஏய், அதெல்லாம் அப்படா முதல்ல. அப்புறம் உங்களுக்காக நடிக்க ஆரம்பிச்சு, அப்புறம்தான் நாள் போக போக அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். புரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கு பெருசாலாம் பேச தெரியாது, ஆனா ரொம்ப அக்கறைப்படுவாங்க. எனக்கு ஒண்ணுனா அப்படியே பதறாக. என்னன்னு தெரியல, நாங்க சந்தோஷமான தம்பதியான்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. வேற யார கல்யாணம் பண்ணிருந்தாலும் இப்படிலாம் இருக்க முடியுமான்னு தெரியல. இவங்க கூட இருக்கிறது நல்லாதான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல கஷ்டப்பட்டதுக்கும் சேர்த்து இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப பேசிட்டேனா? ஆறாவல போங்கக்கா. ஏய் நான் போறேன். அண்ணி அண்ணி மீதி கதை போடா. சரி மீனா அண்ணி, நீங்க எப்ப ஜீவானனை முதல்ல மீட் பண்ணீங்க? ஓ அதுவா, அது வந்து நான் எப்பவுமே காலேஜ் போற வழியில அவனை மீட் பண்ணுவேன். என்ன நீ
அவங்க இன்னும் வரலடா. அண்ணனுங்க யாருமே என்ன வரலையே. உடம்பு சரியில்லாம போனாருடா. நீ ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேள. அப்பவே கடைக்கு வேற அவர் வரலன்னு சொன்னியே. ஏன் நீங்களே கேளுங்க. கேட்டு சொல்லுடா ப்ளீஸ். அவங்க தானே, நீங்களே கேளுங்க. ஏண்டா இந்த உதவி கூடவா பண்ண மாட்ட? இந்த வேலை என்னால பார்க்க முடியாது. என்ன அண்ணனை காணோண்ணே? அண்ணன் ஒருத்தர் பார்க்க போயிருக்காருடா. நான் வெளியேந்து வரேன். கேளு அவங்க எங்க? அவங்கடா. என்ன கதிரண்ண எங்கன்னு கேக்குறாங்க. கதிர் வீட்ல இல்லையாப்பா? அவங்க கடையில இல்லையா மாமா? கடைக்கு வந்த மாதிரி தெரியலையே. நான் வெளியேந்து வரேன், இரு கேக்குறேன். ம். சொல்லுண்ணே. எங்கடா இருக்க? இது குமரேச மாமா கூட. ஓ அங்க இருக்கியா? சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, உன்னை தேடுறாங்கல்ல. வரேண்ணே. அவன் குமரேச மாமா கூட இருக்கானாப்பா, வந்துருவேன் இப்போ. ஓ ம் சரி மாமா. அவங்க வந்துருவாங்க, டோன்ட் வரி. ம். இவங்க இருக்காங்களே. உடம்பு சரியில்லைன்னா வீட்ல இருக்க வேண்டியதானே. இப்போ ச்சே. தானா தானா வரேன் மாமா. என்ன மாமா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? ஒரு ஆளை பாட்டு வந்தேன். கதிரியா மாமா இன்னும் வரல? ஜீவா கூப்பிடு. என்ன மாமா ஏதாவது பிரச்சனையா? ஜீவா கூப்பிடு தானே. ஜீவா, ஜீவா அண்ணே இங்க வா. இதோ வரேண்ணே. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை. என்ன நீ? தெரியலடா, மாமா தான் கூப்பிட்டாரு. ஏண்டா உன் மனசுல நீ என்னடா நினச்சிக்கிருக்க? அண்ணே எங்க எல்லாத்தையும் நிம்மதியெல்லாம் வைக்கணும்னு நினச்சிக்கிறியாடா? என்னாச்சு மாமா? தானே இவன் நம்மகிட்ட வந்து என்ன கேட்டேன்? மீனா வேலைக்கு போகணும், அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும் தானே கேட்டேன். அதை மீனாவோட அப்பா வீட்டில் கேட்கலாம்னு தானே கேட்டேன். அதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? அதெல்லாம் வேணாம்னு தானே சொன்னோம். இதானே நடந்துச்சு. ஆமா. டூப்ளிகேட் அப்ளை பண்ணலாம்னு முடிவு பண்ணோம்ல, அப்படித்தானே வீட்டு சொன்னோம். அப்படிதான் சொன்னீங்க. நம்மகிட்ட ஒரு விஷயத்தை கேட்ட செய்யணுமே இல்லையா? இவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குருவாங்கடா. இடையில நம்மகிட்ட வந்து எது கேட்கணும்ன்றேன். என்ன நடந்துச்சுண்ணே? டேய் சீரெல்லாம் செஞ்சுட்டு என்ன நினைச்சுன்னு தெரியாத மாதிரி கேட்காதரா. சத்தியமா ஒன்றும் புரியலண்ணே. மாமா என்னன்னு சொல்லுங்களேன். இந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்னோம்? இந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட போய் சர்டிஃபிகேட் கேட்டா அவங்க அப்பா தர மாட்டாரு, அசிங்கப்படுத்துவாருன்னு தானே சொன்னோம். ஆமா. இவங்க அவங்க அப்பாட்ட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்க அப்பா இன்னி ரோட்டில் நிக்க வச்சு அப்படி கேட்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க அப்பாட்ட கேட்கலையேண்ணே. கேட்காம அவர் என்னை ரோட்டில் நிக்க வச்சு அப்படி பேச்சு பேசினாரா? உங்களை பிள்ளைய வேலைக்கு அனுப்புறிய உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்டா. ஆனா அதுக்கு அப்புறமும் கேட்டுக்கிட்டே போறாரு. அவ என் பொண்ணே இல்லைன்ற அவ சர்டிஃபிகேட் உனக்கு வேணுமா? நான் கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்க வச்ச சர்டிஃபிகேட்டை வச்சு ஓ வீட்டுக்கு அந்த பிள்ளை சம்பாரிச்சு தரணுமான்னு கேட்கிறாரு. நான் ஏடா சொல்லிட்டேன்? நான் என்னப்பா சொல்லுப்பா. நான் எங்க அப்பா கிட்ட கேட்கவே இல்லடா. ரோட்ல நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்கிறாரு. அம்முட்டு ரோசமா பேசிட்டு போனேல, இப்ப சர்டிபிகேட் கேட்டு விட்டுருக்க, அடுத்து சொத்து கட்டி விடுவேன்னு கேட்கிறாரு. நான் ஏடா சொல்லிட்டேன்னு சொல்றேன். இந்த மாதிரிலாம் நடக்க முடியுதாடா ஒரு சில விஷயத்த வேணாம்னு சொல்றது. டேய் திரும்ப திரும்ப உங்களுக்காக நான் அவமானப்பட்டு நிக்கணுமாடா?
தானே ஒரு விஷயம் சொன்னா கேட்கணும்ல. அப்படி சொல் பேச்சு கேட்க முடியலண்டா அதுக்கான பலனை நீங்க தான் அனுபவிக்கணும். ரோட்ல இருந்தெல்லாம் என் வீட்டையும் பேச வீட்டில் இருக்க முடியாது. அதுக்கான அவசியமே எனக்கு இல்லை.